என்னடா தின்னுருக்க? அது வந்து பர்பி டேட்ஸ் பர்பி சாப்பிட்டிருக்கியா? சாப்பிட்டதில்ல. அதான் ஏன்னா நாளைக்கு டயட் இருக்க போறேன்ல. டேய் நீ நாளைக்கு டயட் இருக்கும்டா சத்தியமா. அப்படிலாம் சத்தியம் வச்சிட முடியாது. ஏன்னா எப்போ எப்படி மாறுவோன்னு நமக்கே தெரியாது. பட் இப்போதைக்கு டயட் தான். மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு இந்த கஞ்சியில் தயிர் ஊற்றி மிக்சியில் அடித்து குடிக்கும் போது இருக்க டேஸ்ட் இருக்கே அப்படி இருக்கும். கண்டிப்பாக ட்ரை. மத்தியானம் லஞ்சுக்கு மாங்காய் போட்ட சாம்பார், கீரை கூட்டு, அதுக்கப்புறம் கொஞ்சம் சிக்கன் பிரஸ்ட் இருந்தது. அதில் வந்து எல்லா மசாலாவையும் போட்டு தவால கொஞ்சமாக ஆயில் ஊற்றி 1 ஸ்பூன் தான் ஊற்றிருப்பேன். நிஜமாவே டேஸ்ட் வேற லெவலில் இருந்தது. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்க. டயட்டுக்கு ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அட நம்ம டயட்டில் தான் இருக்கோமா அப்படின்னு யோசிக்கிற அளவுக்கு ஒரு ஹை ப்ரோட்டீன் ரெசிபி எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாமா? ஒரு பவுலில் உங்ககிட்ட என்னென்ன வெஜிடபிள்ஸ் இருக்கோ எல்லாத்தையும் ஆட் பண்ணிக்கலாம். நான் கொஞ்சம் ஹெவியாக இருந்ததால இன்னைக்கு வந்து கேரட், குக்கும்பர் இதெல்லாம் ஆட் பண்ணலை. ஒருவேளை உங்களுக்கு ரொம்ப பசியாக இருக்குது, நிறைய சாப்பிடணும் அப்படின்ற பட்சத்தில் கேரட், குக்கும்பர் இதெல்லாம் நிறையவே நீங்கள் போட்டுக்கலாம். அதெல்லாம் ரொம்ப லோ இன் கேலரி தான். மதியம் செஞ்ச சிக்கன் ஒரு 50 கிராம்ஸ் எடுத்து வச்சிருந்தேன். அதை குட்டி குட்டியாக கட் பண்ணி ஆட் பண்ணிக்கிட்டேன். அதில் கொஞ்சமாக தயிர், மிக்ஸ்டு ஹர்ப்ஸ் இருந்தது, அதையும் கொஞ்சமாக போட்டுக்கிட்டேன். அதுக்கப்புறம் சாட் மசாலா, உப்பு இது எல்லாத்தையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டாச்சு. அவ்வளோதான். தவால கொஞ்சமாக எண்ணெய் போட்டு அதுக்கு மேலே ஒரு முட்டையை உடச்சி ஊற்றிடுங்க. அதுக்கு மேலேயே இந்த சப்பாத்தியும் வச்சு அப்படியே திருப்பி போட்டு நம்ம ரெடி பண்ண ஸ்டஃபிங்கை உள்ளே வச்சு ரோல் பண்ணி எடுத்தோம்னா நம்மளோட வெயிட் லாஸ் டபுள் ப்ரோட்டீன் ரோல் ரெடி ஆயிடுச்சு. இதை டின்னருக்கு சாப்பிடலாம். ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும், ஃபில்லிங்காக இருக்கும். ஷவர்மா என்ன ஷவர்மா, இதை சாப்பிட்டா ஷவர்மா பக்கமே போக மாட்டேங்க. இன்னைக்கு என்னோட ஸ்டெப்ஸையும் முடிச்சிட்டேன். பட் ஸ்வீட்டுன்னு நினைச்சாதான். அதை வேற ஞாபகப்படுத்திட்டீங்க. நெஞ்சமெல்லாம் பொண்ணு அறக்கு தம்பி, மறக்க முடியல.